யாருக்குமே என்ன பிடிக்கல, எல்லாருமே என்னோட நிறத்தையும் தோற்றத்தையும் வைத்து குறை சொல்வதாக நினைத்து கவலைப்படுகிறீர்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். ஒரு சிறிய நகரத்தில் ரவி என்ற தையல்காரன் வாழ்ந்தான். அவன் கடையில் நிறைய வண்ணமயமான துணிகள் இருந்தன. ஆனால் அவன் நினைத்தான், என் துணிகள் யாருக்கும் பிடிக்கவில்லை போல என்று. ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் வந்து சொன்னார், இந்த துணி அழகா இல்லை, இதை யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு. ரவி அமைதியாக சிரித்தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சான். மறுநாள் ஒரு இளம் பெண் கடைக்கு வந்தாள். அவள் அந்த துணியை பார்த்து மகிழ்ச்சியாக சொன்னான், இதுதான் எனக்கு பிடிச்ச நிறம்னு. ரவி அந்த துணியில் ஒரு அழகான சால்வை தைச்சு கொடுத்தான். அவள் அதை அணிஞ்ச போது எல்லாரும் சொன்னாங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. அதை கேட்ட ரவியோட மனசில் ஒரு உண்மை பிறந்துச்சு. ஒரு துணி எல்லாருக்கும் பொருந்த வேண்டியதில்லை, அதுபோல் ஒருவரை எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாது. அவன் நினைத்தான், துணியிலும் குறையில்லை, மனிதனிலும் குறையில்லை, உள்ளங்களை திறந்தால் அழகு எங்கும் இருக்கும். இந்த கதையோட ஆழமான கருத்து, ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை கொண்டவர்கள், யாரும் குறையற்றவர்கள் இல்லை. துணிக்கடையில் பல பேரால் நிராகரிக்கப்பட்ட துணியையும் ஏதோ ஒருவருக்கு பிடிக்கத்தான் செய்கிறது. துணியிலும் எந்த குறையும் இல்லை, மனிதனிலும் எந்த குறையும் இல்லை. உள்ளங்களை திறந்தால் உலகமே அழகாகும். நன்றி.